ஸ்ரீமத் பாகவதம் 27ஆம் பகுதி. அவர்களின் உற்சாகத்தை பார்த்த தாட்சாயணிக்கு தானும் சென்று தனது தந்தையின் யாகத்தில் கலந்து கொள்ள வேண்டுமென்ற ஆவல் ஏற்பட்டது. அவள் தன் கணவரான சிவபெருமானிடம் சென்று தயக்கத்துடன் தன் ஆசையை வெளியிட்டாள். சுவாமி, என் தந்தை நடத்தும் யாகத்திற்கு உலகிலிருந்தும் அனைவரும் கலந்து கொள்ளச் செல்கிறார்கள். அங்கு என்னுடைய எல்லா சகோதரிகளும் அவர்களின் கணவர்களுடன் வந்திருப்பார்கள். எனக்கு அவர்கள் அனைவரையும் சந்தித்து பேச ஆசையாய் உள்ளது. கூடவே என் அன்னை தந்தையரையும் சந்தித்து பேச ஆவலாய் உள்ளது. எனது தந்தை உங்களுக்கு அழைப்பு அனுப்பவில்லை என்பது உண்மைதான். ஆனால் இதுபோல் யாகங்களில் கலந்து கொள்வதற்கு யாரும் அழைக்க வேண்டியதில்லை. அழைப்பில்லாமலும் சென்று கலந்து கொள்ளலாம். ஆகவே நாமும் சென்று கலந்து கொள்ளலாமே என்று அழைத்தவள் ஈசனாரின் வருத்தத்தை அவரின் பார்வையிலேயே உணர்ந்து கொண்டு, சரி, தங்களுக்கு விருப்பமில்லாவிட்டால் நீங்கள் வர வேண்டாம். நான் தங்களை கட்டாயப்படுத்தவில்லை. நான் மட்டுமாவது சென்று வர அனுமதி கொடுங்கள் என்று வேண்டினாள். தட்சனின் ஆணவத்தையும் அகம்பாவத்தையும் நன்கு அறிந்திருந்த சிவபெருமான் மெல்ல புன்னகைத்தபடி சதிதேவியிடம் கூறினார், தாட்சாயினி, உனது தந்தை நம்மை அழைக்கவில்லை என்றால் அவர் நம் இருவரையும் மதிக்கவில்லை என்றுதானே அர்த்தம். மதிக்காதவர்கள் இடத்திற்கு செல்வது அத்தனை நல்லதல்ல தேவி. நீ தட்சன் மகளாக இருந்த போதும் என் மனைவி என்பதால் அவர் உன்னை மதிக்க மாட்டார். கடுமையான சொற்களை கூறி தம்மை துன்புறுத்தும் விதமாக நடந்து கொள்வான். இதையெல்லாம் நீ தாங்க மாட்டாய். நான் கூறுவதை கேட்பாய். யாகத்திற்கு செல்லும் உன் எண்ணத்தை விட்டுவிடு என்றார். கணவரின் பேச்சை கேட்கும் நிலையில் சதிதேவி இல்லை. தாயையும் சகோதரிகளையும் காண வேண்டும் என்கிற ஆசை அவளை மிதமின்றி அலைக்கழித்தது. எனவே ஈசனாரிடம் விடாமல் கேட்டுக்கொண்டே இருந்தாள். அவர் மறுக்க சதியின் பிடிவாதம் அதிகரித்தது. அழுதாள், அடம் பிடித்தாள், சண்டையிட்டாள். கடைசியாக யாகத்திற்கு தான் மட்டும் தனியாகவே செல்வதென்று முடிவெடுத்து புறப்பட்டே விட்டார். இனிமேல் அவளை தடுக்க முடியாது என்பதால் சிவபெருமான் சதிதேவிக்கு துணையாக நந்தி தேவரையும் மற்ற சிவகணங்களையும் கூடவே அனுப்பி வைத்தார். மிகவும் ஆனந்தமாக புறப்பட்டு சென்றாள் சதிதேவி. ஆனால் தட்சனின் யாக கூடத்தில் சிவபெருமான் கூறியது போலவேதான் நிகழ்ந்தது. 27ஆம் பகுதி நிறைவடைந்தது.